இப்போ வந்து முதல்ல எலெக்ஷனே அவர் தொடரல, அதுக்குள்ள எப்படி 2026 அவர் தான் பிடிக்க முடியாது, அவர் வந்து கான்பிடன்ஸா சொல்றாரு. முதல்ல எலெக்ஷன் அவர் அர்த்தம் வந்துட்ட பிறகு எதுவா இருந்தாலும் நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு வந்து திமுக அதிகபட்சமா தொகுதியில இருக்கு, வெற்றி பெற்றிருக்கு. அவங்கள உட்கார வைக்கணும்னா, ஜெயிக்கணும்னா நம்ம வந்து கண்டிப்பா ஏடிஎம்கே கூட கூட்டணி வச்சா மட்டும்தான் தாவேகா தனிச்சு ஜெயிக்க முடியும். எல்லாருமே இந்தியர் ஆயிட முடியாது இல்லையா? விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, ஃபர்ஸ்ட் அவர் ஃபீல்ட ஒர்க் பண்ணட்டும். திமுக கூட்டணியிலிருந்து அவங்க வெளியாகி அரசியல் பண்றது என்பது நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத ஒன்று. அவங்களாம் விலை போனவர்கள், அரசியல் இருந்து விலை போனவர்கள். அவங்க விஜய் அண்ணனை புரிஞ்சுக்கிட்டு அங்க ஆட்சி சரியில்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பா விஜய் அண்ணன் கட்சிக்கு வருவாங்க தாவேகாக்கு. 2 பேருக்கு மட்டும் தான் போட்டியிருக்கிறது வந்து ஏற்றுக்க முடியாது. தலைவர் இப்பதான் அரசியல் களத்துக்கு முதல் எலெக்ஷன் சந்திக்கிறாங்க. நான் தான் அடுத்த முதலமைச்சர் அப்படின்னு சொல்லும்போது இவங்களுக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிச்சவங்க அவ்வளோ பேர் இருக்காங்க. அதை அவ்வளோ சீக்கிரம் திமுக கூட்டணியை உடைக்க முடியாது. எல்லாம் கிட்ட நெருங்கும் போது ஏடிஎம்கே கூட கூட்டணி வச்சிருவாங்க. அதனால ஏடிஎம்கே பத்தி இப்போ எதுவும் பேச மாட்டாங்க. ஒரு பெரும் போட்டி இருக்கு, 2026 பெரும் போட்டி இருக்குச்சு. அதில் வந்து டிஎம்கேவை தமிழர் வெற்றி கழகம் ஒரு சவாலான ஒரு விஷயத்தை செயல்படுத்தும். கண்டிப்பாக தமிழகத்தில் ஒரு மாற்றம் வரும்னு நினைக்கிறேன்.